குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். இல்லை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி பார்க்க போகிறோம். 34வது ஐபிஎல் மேட்ச் பெங்களூரில் நடக்க போகிற ஒரு மேட்சை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போயிருக்கு மும்பை. நம்ம மேட்ச் ஃபுல்லாக சொல்லியிருப்போம், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நடந்துச்சு என்னென்னா. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம எந்த ஆப்ஷன்லையும் வில் ஜாக் பவுலிங் போடுவார்னு நினச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால அக்யூரசி லெவல் குறைய வாய்ப்பு வேணும் வில் ஜாக்ஸ் பவுலிங் பண்ணும்போது. ஏன்னா அதை நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனாக யோசிச்சு பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சம்டைம்ஸ் திடீர்னு நடக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் எடுக்காம இருந்தால் நம்ம பவுலர் ப்ரெடிக்ட் பண்ண பவுலர் எடுத்துருக்கலாம். அவர் எடுக்கும்போது வித்தவழி சான்ஸ் குறையும் போது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கொஞ்சம் மைண்ட்ல ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு மேட்சுக்குள்ள போகலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ் பெங்களூரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டீமும் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் டேபிள், ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டுட்டு வராங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலாக ஃபர்ஸ்ட் ரெண்டு டீம்லையும் எந்தெந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, யாஸ் தயால், சுயேஷ் சர்மா இல்ல புவனேஸ்வர் குமார், இவங்க ரெண்டு பேரும் நீங்க யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். பில் சால்ட்லாம் ஒரு 20-25 ரன் தான் பவுலிங் போட போறதில்ல. ஆனா அவருக்கு பவுல் பண்ணா நல்லா பண்ணுவார் இருக்கு. ஆனால் பில் சால்ட் பவுலிங் போட போறது இல்லையே. லிவிங்ஸ்டன் பவுலிங் போட்டா நல்ல திறமையா போடுவார் பேட்டிங்கை விட. டிம் டேவிட் அப்படிதான், பவுலிங் போட்டா நல்லா போடுவார், பேட்டிங் பண்ணா ஓரளவுக்கு சுமாரா பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் 6 பேர். ஸோ நான் திருப்பி சொல்றேன். ஸோ பில் சால்ட், லைம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, யாஸ் தயால், சுயேஷ் சர்மா ஆர் புவனேஸ்வர் குமார். ஸோ இதை அந்த டீம்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸை பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா ஓப்பனிங்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். பிரியான்ஷ் ஆர்யா, பிரிப்சிம்ரன் சிங் ஆர் நீல் வதேரா. ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. சுரேஷ் ஐயர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ சுரேஷ் ஐயர், பிரியான்ஷ் ஆர்யா, சுரேஷ் ஐயர் கன்ஃபார்ம். பிரிப்சிம்ரன் சிங் ஆர் நீல் வதேரா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. மார்க்கோ ஜான்சனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாட்லெட் எடுத்துக்கலாம். அண்ட் அஸ்தீப் ஈஸ்வந்தர்ல 2 பேரையும் எடுத்துக்கலாம். வைஷாக் விஜயகுமார் ஆப்ஷனை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க பில்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கிரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஹை ஸ்கோர் வரும்னு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பெங்களூர் கிரவுண்ட. ஸோ அது இன்னைக்கு ஸ்கோர் அவ்வளோ வருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தோணுது வராதுங்கிறது. ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பிளான் வந்து ரொம்ப ஒரு 200-220 வந்துடும் சொல்லி அடிக்க வேண்டாம். நான் தப்பா கூட இருக்கலாம். இன்னைக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓரளவுக்கு 60% மேல கரெக்டா சொல்லாது. இன்னும் நிறைய ரூல்ஸஸ் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் கூட நீங்க வந்து ஓரளவுக்கு தான் இன்னைக்கு டீமை எடுத்துக்கணும் நீங்க. ஆனா இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஓரளவுக்கு வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு விளையாடுறதுல. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த நேற்று மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்றேன். யார் நல்லா விளையாடுவான்னு சொல்லியிருக்கணும் அவங்க காமன் லிஸ்ட்ல இருந்தா அந்த பர்டிகுலர் ஆஃப் அவங்க விளையாடுற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க டீம்ல எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்னைக்கு ரஜத் படிதர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது நம்ம சொல்ற டைமிங் இன்னைக்கு டைமிங் பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது நேற்றுக்கு இன்னைக்கு. பட் திருப்பி சொல்றேன், மேட்ச் ஆரம்பிக்கிற 7:30 மணிலேருந்து 8:15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 8:15 10:15 வரைக்கும் செகண்ட் ஹாஃப், அதாவது வந்து 10:15 மேட்ச் முடிகிற வரைக்கும் தேர்ட் ஹாஃப். இப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம எடுக்க போறோம். அப்படிங்கிறத நீங்க ட்ரீம் டீம் பண்ணும்போது இதை மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் ரஜத் படிதருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி குருணால் பாண்டியாக்கு தேர்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது 10:30 மேல சிறப்பா இருக்கு. அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. புவனேஸ்வர் குமாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஜாஷ் ஏஷல்வுட்டுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. யாஸ் தயாலுக்கு சுயேஷ் சர்மாக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த பிளேயரை அந்த சப்போஸ் பெங்களூர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்கன்னா நீங்க மறக்காம யாஸ் தயாலும் சுயேஷ் சர்மாவிலன்னா சுயேஷ் சர்மாயும் புவனேஸ்வர் குமாரையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல பார்த்தோம் அப்படின்னா பிரியன்ஷ் ஆர்யாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் 3/4 மணி நேரமும்
லாஸ்ட் 3/4 மணி நேரமும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஸ்மிலசனுக்கு லாஸ்ட் இப்ப 10 மேலதான் சிறப்பா இருக்கு. மீதி நேரம் ஆவரேஜ் ரன் அடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீல் வதேராக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஜாஷ் இங்கல்ஸ்க்கு 3வது ஹாஃப் நல்லா இருக்கு. சுஷாந்த் சிங்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் ஓரளவுக்கு தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. கிளைன் மேக்ஸ்வெல் செகண்ட் தேர்ட் ஹாஃப். அப்போ கிளைன் மேக்ஸ்வெல் செகண்ட் பேட்டிங்க பவுலிங்க பண்ணா ஓரளவுக்கு நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கோ ஜான்சனுக்கும் தேர்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஓவரால் டேவும் நல்லா இருக்கு, அதனால நீங்க அவரை பிக் பண்ணிக்கலாம். பாட்லெட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சப்போஸ் வந்து பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டு செகண்ட் பவுலிங் பண்றாங்கன்னா அப்போ பாட்லெட்டை மிஸ் பண்ணிட வேண்டாம். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. விஜய் வைஷாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இதுல வந்து காமனான பிளேயர் இந்த ஃபுல் டே நல்லா இருக்குதுன்னு யாரு சொல்லலாம் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா குருணால் பாண்டியா, அப்புறம் மார்க்கோ ஜான்சன், குருணால் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், யுஷ்வேந்தர் சகல், இவங்களுக்குலாம் ஃபுல் டேவுமே நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் நீங்க எல்லா டீம்லயும் காமனா எடுத்துக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ள யாருக்கு போகலாம்னு இன்னைக்கு கொஞ்சம் டஃப் டிசிஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பவுல் பண்ணாங்க அப்படின்னு யாஸ்தயால நீங்க பிளான்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி டிம் டேவிட் பிளான்ல வச்சுக்கலாம். இன்னைக்கு பவுலிங் நல்லா இருக்கனால டிம் டேவிட்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் பேட்டிங்க்கு. அதை பொறுத்து தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதே இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண அஸ்தீப்பும் யுஷ்வேந்தர் சகலுக்கும் அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதே வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல யாருக்கு பெரிய கிளாரிட்டி இல்லை டீம் கூட அவங்க வந்து நீங்க வந்து சுரேஷ் ஐயரோ பிரிப்சிம்ரன் சிங்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பண்றது மார்க்கோ ஜான்சன் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க கேப்டன்சி ஆப்ஷன்ல. இப்போ செகண்ட் பவுலிங் அவங்க பண்ணாங்க அப்படின்னா பாட்லெட்டும் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஒரு கன்சிடர் பண்ணி பாருங்க பண்றதுங்கிறது. ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நிறைய விஷயம் பேசியிருப்போம். நான் இப்போ எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்க இதை வச்சு உங்களுக்கு ஏற்ற டீமை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு. இப்போ மேட்ச் ஃப்ளோவை பத்தி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஃப்ளோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இன்னைக்கு பவுலர்ஸ் டாமினன்ட் டேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு சைடு நிறைய விக்கெட்ஸ் விழுக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம முதல் பாயிண்ட் மனசுல வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பஞ்சாப் பவுலிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பஞ்சாப் ரொம்ப டாமினேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஆஃப்ங்கிறது ரெண்டு பேத்துக்குமே ஓரளவுக்கு நியூட்ரலா போற மாதிரியும், தேர்ட் ஹாஃபும் பஞ்சாப் டாமினேட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா ஓவரால் மேட்ச்ல செகண்ட் ஆஃப் நியூட்ரல், ஃபர்ஸ்ட் ஆஃப் பஞ்சாப் டாமினன்ஸ், தேர்ட் ஆஃப் பஞ்சாப் டாமினன்ஸ் பண்ணி, அதாவது 7 to 8 இப்போ 8:15 வரைக்கும் பஞ்சாப் டாமினேட் ஸ்ட்ராங்கா பண்ணும். 8:40 10-20 வரைக்கும் ரெண்டு சைடும் முன்ன பின்ன மாறி 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 விக்கெட் விழுந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தேர்டு ஹாஃப் வந்து பஞ்சாப் டாமினேட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஃபர்ஸ்ட் 15 8:15 வரைக்கும் பஞ்சாப் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பயே 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா அது ஒன் சைடு தான், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பட் ஜென்ரலா பஞ்சாபுக்கு நீங்க நல்லா இருக்கு, அப்போ பஞ்சாப் சைடு போய் ட்ரைட் பண்ணீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன்ஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பயும் எதிர்பார்க்குற 200 சின்னசாமி ஸ்கோரை எதிர்பார்க்கறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மொத்தம் ஓவரால் மேட்சஸ்ல பஞ்சாபோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேட்ச் ஃபுல்லாக சொன்னபடி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் 45 நிமிஷமும் கடைசி 45 நிமிஷமும் பஞ்சாபுக்கும் இடையில நியூட்ரலா ரெண்டு சைடும் போற மாதிரி இருக்கிற காரணத்தினால் நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். எல்லாமே ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கேப்டன் ஆப்ஷன்ஸ் நீங்க சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், அதனால கொஞ்சம் பார்த்து நீங்க எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓவராலா பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், வில் சி இன் அனதர் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ல போடலாம். தேங்க்யூ, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் ரொம்ப பாராட்டி பண்றது கொஞ்சம் பூஸ்டா இருக்கு. நான் சொல்ற கிளாரிட்டி நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கடைசி ஃபியூ டேஸ்ல கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியா சொல்லியிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் கமெண்ட்ஸ் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது நமக்கு அது இன்னும் ஓவரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணணும்னு ஆசையும் வரும். நேச்சுரலா நடக்கிற விஷயம் தானே இதெல்லாம். ஸோ அதனாலதான். ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். வழக்கம் போல டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம அதில் மேட்ச் அப்டேட்ஸ் வரும். நேற்று நம்ம ஜெயிச்சு தரப்போ மும்பை தான் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம நல்லபடியாக பண்ணுவோம் டாஸ்க். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், வில் see you in another video.